கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, என் தலைமுறை அபிஷேக தலைமுறை. ஹல்லேலூயா, ஆமென். என் தலைமுறை எப்படி இருக்கணும்? அபிஷேக தலைமுறையா இருக்கணும். ஆமென். அதற்கான வார்த்தைகளை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளையை, தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு வாழ்க்கை என்பது ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு தரிசனம். ஆமீன். தரிசனத்திற்கு என்று தனி அழகும் ஆமீன் அபிஷேகமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நீங்க புரிந்து கொள்ளும்போது ரொம்ப ஆச்சரியமாக உங்க வாழ்க்கை பயணம் அமையும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மதர்ஸ் டேவா இருக்கிறனால ஆமீன், பெண்களுக்கு மாத்திரம் அல்ல இந்த சத்தியம், மனவாட்டியாகிய ஆண்களுக்கும் இந்த சத்தியம். ஹல்லேலூயா, ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளையே, எளிமையான தோற்றம் உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் வலிமையான பெண்களாக இருக்கணும். கனிவின் இதயம் நமக்கு தேவைதான். கனிவான இதயம் நமக்கு இருக்கலாம். அதே சமயம் கண்டிக்கும் தன்மையும் ஒரு பெண்ணுக்கு தேவை. ஆற்றல் படைத்தவர்களாகவும் அற்புத பெண்மணிகளாகவும் அஞ்சா நெஞ்சத்துடன் செயல்பட்டு ஆமீன் எரிமலையாய் குமுறுகிற அபிஷேகத்தோடு செயல்படுகிறவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன். தேவனுடைய சிருஷ்டிப்பில் உன்னத படைப்பாய் திகழுகிற ஒரு பெண் அல்லது ஒரு ஆண், தேவனது சிருஷ்டிப்பில் உன்னத படைப்பாய் திகழுகிற ஒரு ஆண் அல்லது பெண் ஆமேன், தேசத்தை, குடும்பத்தை தேவன் பக்கம் மட்டுமே திருப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆகவே என் தலைமுறை அபிஷேக தலைமுறை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, என்னுடைய தலைமுறை அபிஷேக தலைமுறை. ஹல்லேலூயா. உங்க தலைமுறை அபிஷேக தலைமுறை. ஹல்லேலூயா. சொல்லவே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை இந்த பூமியில நிக்கிறதுக்காகத்தாங்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஆமே. ஒரு எலி பூனையை கண்டா ஓடும், ஒரு சிங்கம் ஓடுமா? தங்கமணி சொல்லு. ஆமே. ஒரு எலி பூனையை கண்டா என்ன செய்யும்? குடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். ஆனா சிங்கம் என்ன செய்யும்? ஆமே, இப்படி பார்க்குற பார்வையில் என்ன ஆயிரும்? ஆமே, என்னப்பா, பூனையும் போயிடும், எலியும் போயிடும். ஆமே, சிங்கம் பார்க்குற பார்வையில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் என்பது ஆமேன், பாவத்தை முறைக்கணும், பரிசுத்தத்தை நேசிக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை நான் துதிக்கிறேன். அபிஷேக தலைமுறையா என் தலைமுறை உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சத்தியம். ஹல்லேலூயா. சபை என்பது அருமையான ஒரு இடம். ஆமேன். ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறார், சபை என்பது ஒரு நான் சீர்திருந்துகிற ஒரு இடம். அது மட்டுமல்ல, அது எனக்கான பயிற்சி கூடம் என்று எழுதுகிறார். ஆமே, நான் பயிற்சியை பெற்று நான் சரியாகி இன்னும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, என்னை திருத்துவதற்கு ஒரு இடம் உண்டானால் அது சபை என்று எழுதுகிறார். ஆமே. முடிய திருத்தாட்டி எப்படி இருக்கும் பார்க்கறக்கு? ஆமே, எப்படி இருக்கும்? பன்னாடத்தலை மாதிரி இருக்கான் பாரு, அப்படித்தானே சொல்லுவோம் இல்ல? பார்த்து பன்னாட மாதிரி தலையை வச்சிருக்கான். ஆனால் முடிய திருத்தி ரொம்ப அழகாக வெட்டி இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுதே தெரியும். ஆமீன். அவங்க உடையில, அவங்க பேச்சில், ஆமீன், அவங்க முடி திருத்தத்தில் பார்க்கும் பொழுதே நல்ல ஒரு தன்மையானவங்களா இருக்காங்களே, நீட்டா இருக்காங்களேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மை திருத்திக் கொள்ளுகிற ஒரு இடம் தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் ஒரு அபிஷேக தலைமுறையாய், ஹல்லேலூயா, நான் எழும்புவதற்கும் எரிவதற்கும் தானப்பா நீர் இன்றைக்கு ஆராதனையை எனக்கு கொடுத்திருக்கீங்கன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. செய்தி முடிவில் ஆண்டவர் அவ்வளவு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த அபிஷேகத்தோடு கேட்கும் பொழுது இந்த கிருபை உங்க மேல இறங்கி வருகிறதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை நிக்கட்டும்பா. அந்த தலைமுறை என்னுடைய தலைமுறையா இருக்கட்டும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென், இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை நிற்கற்றே. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை நிற்கற்றே. ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் பிரிச்சு
பிரிச்செடுக்கும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் பிரிச்செடுக்கும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை நிற்கற்றே. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை நிற்கற்றே. ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் பிரிச்செடுக்கும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் பிரிச்செடுக்கும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை நிற்கற்றே. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை நிற்கற்றே. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை நிற்கற்றே. ரமலகர சகரா. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை நிற்கற்றே. அந்த தலைமுறை நான் தான், அந்த தலைமுறை நான் தான், அந்த தலைமுறை நான் தான், அந்த தலைமுறை நான் தான். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை நிற்கற்றே. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை நிற்கற்றே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு அபிஷேக தலைமுறையாய் அப்பா நம்மளை உருவாக்கி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அளவில்லாத கிருபையை நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சபையின் ஜனங்களுக்கும் சந்ததிகளுக்கும் கொடுத்து ஆண்டவர் வல்லமையாய் நடத்த போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளையே, ஆமென். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சொன்ன, என் குடும்பம் என்னுடைய தலைமுறை அபிஷேக தலைமுறையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு சத்தியத்தினுடைய தலைப்பு. கர்த்தர் நல்லவர். பாருங்க, எபிரேய தேவனை ஆராதிப்பதிலும் அதனுடைய சட்டத்திட்டங்களின்படி வாழ்ந்ததிலும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் இந்த வேதத்திலே முன்னோடியாய் திகழ்ந்திருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் ஆராதிக்கிறதிலும் அவருக்கு வைராக்கியம் பாராட்டினதிலும் தேவனுக்காக நின்றதிலும் எத்தனையோ பேர் இந்த வேதத்தில் படிக்க முடியும். அதுல இன்றைக்கு நான் சொல்ல போகிற ஒரு தாயாருடைய பெயர் யோகேபேத். ஹல்லேலூயா. அவங்க யாருன்னா மோசேயுடைய அம்மா. அவங்களை குறித்து, அவங்க பிறப்பை குறித்து வேதம் பதிவிட்டிருக்கிறது. படியுங்களேன். என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். அம்ராமுடைய மனைவிக்கு யோகேபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. ஆமென். அம்ராமுடைய மனைவிக்கு யோகேபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி என்று வேதத்தில் படிக்கிறோம். பாருங்க, லேவியின் குடும்பத்தில் இந்த அம்மா பிறந்திருக்காங்க. ரெண்டாவது, எகோபேத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எகோவாவின் மகிமை என்று அர்த்தம். ஆமே. உங்க பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்னோட பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிறிஸ்துவானவர் அவளை அபிஷேகித்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். கிறிஸ்துவின் அபிஷேகம் என்று அர்த்தம் என்னுடைய பெயர். பாஸ்டரையா பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறுதலின் மகன், இல்ல யெகோவாவின் ஆறுதல் என்று அர்த்தம். ஆமென். சில பேருக்கு வீட்டுக்கார பேர் கூட மறந்துடும், இல்ல? வீட்டுக்கார பேர் என்னங்க? இருங்க சொல்றேன். இல்ல, சில பேருக்கு சாப்பிட்ற சாப்பாடு மறந்துடுது. நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா யோசிக்கிறோம், இல்ல? ஆண்டவர் மூளை எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு தெரியுங்களா? சில விஷயங்களை நம்முடைய மூளை டெலீட் பண்ணிடும். ராமேன் சொல்லுங்க. ஆமே. டெலீட் பண்ணுற ஆப்ஷனை ஆண்டவர் அந்த பிரெயினுக்குள்ளே வச்சிருக்காரு. எல்லாத்தையும் இந்த மண்டை போட்டு யோசிச்சுன்னு வைங்க, அப்புறம் எல்லாமே சொட்டையாக இருக்கும். ஆமே. ஆண்களுக்கும் சொட்டையாக இருக்கும், பெண்களுக்கும் சொட்டையாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் யோசிச்சா முடியெல்லாம் விழுந்து போயிடும். ஏசப்பா எவ்வளோ நல்லவர் பாருங்க. அந்த பிரெயினில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசில் பதிய வச்சுக்குது. மூளையில் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் டெலீட் பண்ணிடுது. ஆமே. ஆகவே கர்த்தர் கொடுத்த நல்ல பிரெயினுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. ஸோ பாருங்க, இந்த அம்மாவுடைய பெயரினுடைய அர்த்தம் யெகோவாவின் மகிமை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த பேரை சொல்லும் பொழுது ஒரு தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. அந்த பேரை சொல்லும் பொழுது அவங்களை காட்டிலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த யெகோவாவின் மகிமை பிரதிபலிக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு பரிசுத்தவாட்டியாய் குடும்ப
குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடத்தின விதம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். சோம்பேறிங்களா அல்லேலூயா சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், பட்டை தீட்டி போடுவேன். 46 புதூர் பிரதர் கேள்வி கேட்பேன் உங்ககிட்ட செய்தி முடிஞ்சோடனே. ஆமேன். அப்போதான் குறுக்குன்னு உட்காந்துருப்பாரு. மார்க்கையா உங்களையும் கேட்பேன். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், தூங்குனீங்கன்னா கண்ணை நோண்டிடுவேன்னு தான் சொன்னேன். ஆமேன். உங்களை நோண்டலாமா விடலாமா? நோண்ட வேண்டானா சத்தியத்தை என்ன பண்ணுங்க, உற்று கவனிங்க. ஆமீன். யார் உற்று கவனித்தார்களோ அவர்களுக்குள் விசுவாசம். யார் உற்று கவனித்தார்களோ முடவனாய் அல்ல, எழும்பி நடக்கிறவனாய் மாறினான். ஹல்லேலூயா. அப்ப வசனத்தை கவனிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவரை நான் துதிக்கிறேன். பாருங்க, இந்த அம்மாவுடைய பெயருக்கு அர்த்தம் யெகோவாவின் மகிமை என்று அர்த்தம். நல்ல குடும்பம். ஆமீன். பாருங்க, நல்ல பிறப்பு, நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. ஆமீன். நல்ல வளர்ப்பும் கூட. ஆமீன். லேவி குடும்பம் என்பது ஆமீன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பம். அவங்க கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்ல அந்த குடும்பத்தை அவர்கள் வளர்த்தி இருக்கிறது அந்த அம்மாவுடைய வளர்ப்புல நம்ம புரிந்து கொள்ள முடியும். இவங்க வளர்ந்து வாலிப வயதை அடைந்த உடனே பெற்றோர்கள் நினைக்கிறாங்க நல்ல ஒரு திருமணத்தை அவங்களுக்கு பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. பழமொழி சொல்லுவாங்க, ஆமீன், செடி வச்சவங்களுக்கு என்ன தெரியுமா? தண்ணி ஊத்துறதுக்கு தெரியும். ஆமேன். அதை எல்லா வாலிப பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளணும். செடி வச்சவங்களுக்கு என்ன ஊற்ற தெரியும்? தண்ணீர் ஊற்ற தெரியும். அந்த மாதிரி ஆமேன், உங்களை பெற்று ஆளாக்கி வளர்த்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியும் உங்களை நல்ல ஒரு நபருக்கு திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை வாலிப பிள்ளைங்க உணர்ந்து கொள்ளணும். ஆமேன். அதே மாதிரி இந்த யோகேபேத் அவங்க வீட்டில் ஆமேன் அந்த பொண்ணுக்கு திருமண வயது வந்த உடனே வசனம் சொல்லுகிறது பாருங்க. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிங்களேன். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். ஆமென். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி, போதும் சிஸ்டர். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி என்ன செஞ்சானா? விவாகம் பண்ணினான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆமேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் திருமணம் பண்ணணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கல்யாணத்துக்காக மாறிட்டீங்க, முடிஞ்சீங்க. ஆமேன். ஆகவே சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற ஒரு கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆகவே வேதத்துல நம்ம படிக்கிறோம், நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை பெற்றோர்கள் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவி கோத்திரத்தில் இருந்த ஒருத்தியை விவாகம் பண்ணி ஆமீன், பிறப்பு அருமையான பிறப்பு, வளர்ப்பு அருமையான வளர்ப்பு. ஆமீன். திருமணமும் ரொம்ப ஜாம்னு நடந்தது. அதிசயமாக கர்த்தர் அவர்களை அற்புதமாக நடத்தினார். அவங்க குடும்பத்தை குறித்து, அவங்க கோத்திரத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்களேன். எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பந்திறந்து பிறக்கிற சகல முதற் பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. சூப்பரான வார்த்தைங்க இது. இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் எனக்கு அவங்க தேவைன்னு ஆண்டவர் சொல்லல, முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் முற்றிலும் என் தேவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் முற்றிலும் தேவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். என் தலைமுறை முற்றிலும் தேவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி யார் யார் சொல்றீங்களோ அவங்க மேலெல்லாம் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி, ஏதோ அரைவாசி இல்ல, முக்காவாசி அல்ல, முழுமையாய் தேவனுக்கென்று நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற எல்லார் மேலையும் ஒரு விசேஷித்த அக்கி. ஹல்லேலூயா. முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் அல்ல, இஸ்ரவேல் புத்திரரில் எல்லாரிலும் கற்பம் திறந்து பிறக்கிற சகல முதற்பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். தேவன் பாருங்க, ஒரு உரிமையோடு அவங்களை எடுத்துக்கிட்டாராம். ஹல்லேலூயா. ஆமே. உரிமை இருந்தாதான் என்ன செய்வோம்? கிச்சன் வரைக்கும் போவோம் இல்ல? உரிமை இல்லைன்னா என்ன செய்யணும்? ஹால்லேயே உட்காந்துக்கும். அப்போ உரிமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல? அந்த உரிமை என்ன உரிமை? எனக்குன்னு அவங்களை எடுத்துக்கிட்டேன்.
ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உலகத்திற்கு அல்ல எனக்குன்னு அவங்கள வச்சுக்கிட்டேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என் பிள்ளைங்கள எனக்கு மட்டும்தான், என் பிள்ளை எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஏசப்பா சந்தோஷப்படுற ஒரு கோத்திரம் யார் தெரியுமா? லேவி கோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளைய வசனம் சொல்லுகிறது, உங்களை நான் என்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ஆசாரியர்களாக லேவியர்களாக தெரிந்து கொண்டேன் என்று பேதுருவில் படிக்கிறது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளையே, இந்த லேவி கோத்திரத்தின் குடும்பத்தில் பிறந்த இவர்கள் தேவனுக்கென்று முற்றிலுமாய் கொடுக்கப்பட்ட ஒரு குடும்பம், கர்த்தருக்காக சத்தியத்திற்காக நின்ற குடும்பம். ஆமே. பிறப்பு, திருமணம், வாழ்க்கை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, மிரியாம் பிறந்தாச்சு, ஆரோன் பிறந்தாச்சு. இப்போ வயிற்றுல மோசே, கற்பம் தரித்து மோசே வயிற்றுல இருக்கார். வசனம் சொல்லுது, எகிப்தில் அவங்க இருக்கும்போது பயங்கரமான கொடுமையை அனுபவித்த காலம் அது. எப்படிப்பட்ட காலம்? கொடுமையை அனுபவித்த காலம். அதை விளக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்களேன். அதான் 1:12. யாத்ராகமம் 1:13-14 படிங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். படிக்கிறோம். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எப்படி அவங்களுக்கு வேலையா? கொடுமை, வேலையில கொடுமை. ஆமே. வெளியே அவங்களுக்கு வேலைக்குன்னு போயிட்டா ரொம்ப கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். வசனம் சொல்லுது, சாந்தும் செங்கலுமாகி இவைகளை செய்யும் வேலையினாலும் செங்கல் வேலை செய்யணும். அடுத்து வயலில் செய்யும் சகலவித வேலை. ஆமே. நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு படுத்துக்கிறோம் இல்லைங்களா? பழமொழி சொல்லுவாங்க, வெட்டி முறிச்ச மாதிரி வந்திருக்கான் பாரு, அப்படிதானே சொல்றோம். ஆமே. வெட்டி முறிச்ச மாதிரி வந்திருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு வேலைக்கு நம்ம ஒரு 9 நாள் லீவ் போடுறோம். ஆனா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலைகள் பாருங்க, சாந்தும் செங்கலும் ஆகிய வேலை, வயலில் செய்யும் சகலவித வேலையிலையும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும், என்ன வேலைனாலும் யார் போகணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் போய் செய்யணும். ஆமே. வயல்ல செய்யற வேலை, செங்கல் வேலை, மற்ற வேலை, என்ன வேலைனாலும் பார்வோன் யாரை தான் கூப்பிடுவான்? இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு அந்த எல்லா வேலையும் செய்யட்டும். இப்படி வாழ்க்கையே கசந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிலே பயங்கரமான ஒரு கடினமான பாதையில தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு போயிட்டு இருந்தாங்க. தேவ பிள்ளையே, வாழ்க்கை கசந்து போன ஒரு நிலைமை. நீங்க கூட இன்னைக்கு ஜெபத்தில் அப்படி நினைக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா வாழ்க்கையில. ஆமே. வாழவே பிடிக்கலப்பா, என் வாழ்க்கை கசந்து போச்சு, என்னை நினைக்கும் போதே எனக்கே அழுகையா வருதுப்பா, என்னை நினைக்கும் போதே நான் நொந்துக்கிறேன்ப்பா, ஏன் இந்த பிறப்பு என்று நொந்து கொள்ளுகிறேன், வாழ்க்கை எனக்கு கசப்பா இருக்கு, சந்தோஷமே இல்லைப்பா அப்படின்னு நினைக்கலாம். தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷ சத்தத்தை அல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். ஆமே. ஹல்லேலூயா. வாழ்க்கை கசந்து போன சூழல்ல இருக்கு. வெளியேன்னு போயிட்டா ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டம். நமக்கும் அப்படிதாங்க. வேலைன்னு போயிட்டா எவ்வளோ பிரயாசப்பட வேண்டியது இருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, உழைக்க வேண்டியது இருக்கு. உழைப்புக்கு தேவையான பலன் வரமாட்டேன்னு எத்தனையோ பாடுகள் இருக்கிறது. நான் சில நேரம் ஐயா கிட்ட சொல்லுவேன், 21 வருஷம் கண்ணீர் வடிச்சாச்சு இந்த ஊழியத்துல. எத்தனை பிரயாசம், எத்தனை கண்ணீர், எத்தனை உழைப்பு. நேற்று இரவு நாங்கள் பெட்டுக்கு போகும்போது 12 மணி, காலையில் எழும்பும் பொழுது 3:45. ஆமேன். எழும்பி உப்புள முழங்கால நின்று ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு சமைச்சு வச்சுட்டு ஆலயத்துக்கு ஓடி வரோம். எத்தனையோ பிரயாசங்கள். தேவ பிள்ளையே, இந்த பிரயாசத்துக்கெல்லாம் பலன் இருக்கு, சோர்ந்து போகாதீங்க. ஆமே.
இந்த இஸ்ரவேல் புத்திரர் அவங்க அந்த ஹோல் அந்த மக்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. வாழ்க்கை கசந்து போயிருச்சு, நீ என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா வேதத்துல நீங்க படிக்கும் பொழுது வேதம் ரொம்ப அழகா பதிவிடுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்களேன். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஆமென். சூழ்நிலை எப்படி இருக்குங்க? கொடுமை, கஷ்டம், கண்ணீர், வேதனை, அடிமைத்தனம், வெளியே வர முடியாத சூழல். இப்படிப்பட்ட சூழலிலே தாயும் தகப்பனும் விசுவாசத்தை விடல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் கஷ்டத்தையே பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாயும் தகப்பனும் விசுவாசத்தினாலே 3 மாதம் அந்த குழந்தையை ஒளித்து வைத்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? தேவ பிள்ளையே, நான் அதை ஆவியில சிந்தித்த பொழுது, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இதை யோசித்த பொழுது, ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். 3 மாதம் என்பது 90 நாட்கள். 3 மாசங்கிறது எத்தனை நாட்கள்ங்க? 90 நாட்கள். 90 நாட்களும் தாயும் தகப்பனும் ஆமீன் அந்த கஷ்டத்தோடவே, அந்த பிரச்சனையோடவே, அந்த கொடுமைகளுக்கு மத்தியில தாயும் தகப்பனும் 90 நாட்கள் ஜெபித்த ஜெபம் ஒரு பெரிய அற்புதத்தை அவங்க குடும்பத்தில் நிகழ்த்தினது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை தட்டி 90 நாட்கள் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆமே. உங்க பையன் திருந்தலையா? உங்க மருமகள் திருந்தலையா? உங்க மகன் திருந்தலையா? உங்க உடன்பிறப்புகள் திருந்தலையா? உங்க சகோதரன் திருந்தலையா? சகோதரி திருந்தலையா? ஏசப்பா இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 90 நாட்கள் ஜெபித்து பாருங்க. ஒரு நாள் விடாம 90 நாட்கள் தேவ சமூகத்துல சரியாய் அந்த நேரத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய விடுதலையை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியலன்னு யோசிக்கிறீங்களா? 90 நாள் ஜெபம் பண்ணுங்க. அந்த வியாதியிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். போன வருடத்திலே பாஸ்டர் ஐயா 100 நாட்கள் ஜெபம் போட்டாங்க. அந்த 100 நாட்கள் ஜெபத்திற்கு பிற்பாடு சபையில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ஆண்டவர் கொடுத்தார். அநேக கிராமங்களை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அநேக ஊழியங்கள் வாசல்களை ஆண்டவர் திறந்தார். ஆமென். அது மட்டுமல்ல, பொருளாதார தேவைகள்ல ஆலய காரியத்துக்குன்னு கடன் வாங்காமல் இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு தேவன் கிருபை செய்தார். என்னால சாட்சியாய் சொல்ல முடியும், ஒரு தேவ மனிதனுடைய அர்ப்பணிப்பு எங்க குடும்பத்தை ஆசீர்வதித்தது. தேவ பிள்ளையை நான் சொல்லுகிறேன், தாய் தகப்பனுக்குள் இருந்த விசுவாசம். ஆமென். 90 நாள் 3 மாசம் ஒளிச்சு வச்சாங்கன்னு ஈஸியா படிச்சிட்டோம். ஆமென். 3 மாதம் அந்த குழந்தை அழுகாமல் இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. சத்தம் வெளியே போகாம இருந்திருக்குமா? ஆமென். தேவ பிள்ளையே, விசுவாசத்தினாலே அந்த குழந்தையை ஒளித்து வைத்தது மட்டுமல்ல, 90 நாட்கள் தாயும் தகப்பனும் ஜெபத்தில் இருந்தாங்க. ஆமென். இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கேதர் ஆகும், ஜெபிக்கிறதுக்கு கேதர் ஆகிறது இல்லையே. கல்யாணம்னா பாருங்க, இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ் ஏதோ அதை எடுத்துட்டு போட்டு போவோம். சர்ச்சுனா பாருங்க, அப்படியே பஞ்சப்பிரதேசி மாதிரி வர்றது. ஆமே. ராஜா வீட்டுக்கு வர்றோம், நல்லா வர வேண்டாமா? ஆமே. எப்போ குளிக்கிறீங்களோ இல்லை, சண்டே குளிச்சிருங்க. அல்லேலூயா. ஆமே. ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் பாருங்க சர்ச்சுக்கு வரும்போது நீட்டாக வரும். ஆமே. நல்லா குளிச்சு நல்லா ஜெபம் பண்ணி. ஆமே. ஏன்னா சந்தோஷம், இது அப்பா வீடுங்க. ஹல்லேலூயா. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் எப்போ போவாங்க எப்போ போவாங்க எப்போ போவாங்கன்னே கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பா வீட்டுக்கு வந்தால் ஏண்டா போறீங்க, இருங்கடான்னு சொல்லுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் நாம மகிமைப்படுவதாக. 90 நாட்கள் ஜெபித்தார்கள். எத்தனை பேர் 90 நாள் ஜெபிக்க போறீங்க? உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெபிச்சு பாருங்களேன். ஆமே. ஜெபிச்சு பாருங்க. 90 நாட்களுடைய முடிவில் அநேக அற்புதங்களை பட்டியலிடுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. விசுவாசத்துல நான் பேசுறேன். ஆமே. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். சில பேருடைய ஜெபம் எப்படி தெரியுமா? ஏசப்பா, குழுவுல பணம் கிடைப்பதற்காய் ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? ஆமே. அல்லேலூயா. அதல்ல விசுவாசம். ஆமே. நீங்க எனக்கு செய்ய போறீங்கப்பா. ஹல்லேலூயா. ஷர்லினுக்கு ஃபீஸ் 70,000 கட்டணும். ஆமே. இப்போ அவ காலேஜ் 3rd இயர் போறாங்க. 70,000 கட்டணும். ஜெபம் தான், அர்ப்பணிப்பு தான். எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். கர்த்தர் எங்களை நடத்தி வருகிறார். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சீட்டு போட்டிருந்தோம். கர்த்தருடைய கிருபையில 50,000 சீட்டு எங்களுக்கு விழுந்துருச்சு. எங்ககிட்ட
என்ன செய்வோம்னு தெரியல. அடுத்து இந்த மாசம் கட்டணும், இந்த மாசத்தின் இறுதியில பாப்பாக்கு ஃபீஸ் கட்டணும். ஆமே, அப்பப்போ கொஞ்சம் பணம் கிடைக்கும் பொழுது ஷெல்லினோட அக்கௌண்ட்ல போட்டு வைப்பேன். ஆமேன், மறக்காம அனுப்பிச்சு விடுவேன். ஏதாவது கையில் இருந்தால் செலவா போயிருமே அப்படின்னு சொல்லி அவள் அக்கௌண்ட்ல ஒரு 10-12,000 போட்டு வச்சிருக்கோம். ஆமேன், உண்மையை சொல்லுகிறேன், கர்த்தர் நடத்துகிற விதத்தை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே எதற்கு சொல்றேன்னா, விசுவாச ஜெபம் என்பது ஆமேன் எனக்கு கடன் கொடுங்க என்பது அல்ல ஜெபம், என்னை நடத்துவீர் என்பதுதான் ஜெபம். கடன் இல்லாமல் குறைவில்லாமல் என்னை நடத்துவீர் என்பதுதான் ஜெபம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க இந்த செய்தியினுடைய அந்த சாராம்சத்தை கேட்கும் போது புரிஞ்சுக்குவீங்க அந்த ஜெபம் எப்படி எல்லாம் அந்த குடும்பத்தை நடத்தி இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, 90 நாட்கள் தாய் தகப்பனுக்குள்ள இருந்த விசுவாசம். ஆமே, அப்ப தகப்பனுக்குள்ளேயும் விசுவாசம் தேவை, தாய்க்குள்ளேயும் விசுவாசம் தேவை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளை அந்த விசுவாசம் அவர்களை அற்புதமாக நடத்தினது. யோசிச்சு பாருங்க, 3 மாசம் ஒளிச்சு வச்சுட்டாங்க. இனி 3 மாதத்திற்கு மேல அந்த குழந்தையை ஒளித்து வைக்க முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பாருங்க, அவங்க அமைதியா இருக்காங்க. ஜெபம் அவர்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. தேவன் அவர்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க, 3 மாசம் கழிச்ச உடனே ஆமீன் அந்த மோசேயுடைய அம்மாக்குள்ள ஆண்டவர் ஒரு உணர்வை கொடுக்கிறாரு, ஒரு சஜஷன், ஆமீன், ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறாரு. நீ ஒரு நாணர் பெட்டியை எடுத்துக்கோ, அந்த பெட்டி கீழ் பூசு அப்படின்னு என்னங்க தார் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தாரு. ஸோ அதை அடியில் அந்த கூடைக்கு அடியில் பூசி நல்ல குழந்தைக்கு நல்லா படுத்துட்டு போற மாதிரி ஒரு நல்ல உள்ள ஒரு பெட்டு மாதிரி பண்ணி அந்த நீர் அந்த தண்ணீர் அந்த கூடைக்குள்ள போகாத அளவிற்கு நல்ல நீ அதை செஞ்சு என்ன செய், நைல் நதியில விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். தேவ பிள்ளையே, குழந்தை கொண்டு போய் யாராவது நதியில விடுவாங்களா? தண்ணிக்குள்ள விடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த விசுவாச தாய், விசுவாசம் உள்ள ஜெபம், ஆமீன், தாய் தகப்பன் ரெண்டையும் போட்டிருக்கு வேதம், பதிவிடுது. அம்மாவை மட்டும் போடல, தாய் தகப்பன்மார் என்னுடைய விசுவாசத்தினாலே. ஆமீன், நான் சொல்றேன், விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? ஒரு வேர் மாதிரி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. வேர் நல்லா இருந்தா மரம் நல்லா இருக்கும். ஆமீன், உங்க ஜெபம் நல்லா இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. உங்க ரட்சிப்பு உண்மையா இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க இன்சைட் நல்லா இருந்தா, உங்க அந்தரங்க நல்லா இருந்தா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்திர தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க சிந்தை என்பது ஹல்லேலூயா. நான் சிந்திக்கிறேன் பாருங்க, இந்த சிந்தை ஆமே அது ஒரு வேர். ஆமே, நல்லா சிந்திக்கணும். ஆமே, கெட்ட மரம் எல்லாம் என்ன கனிகளை கொடுக்கும்? கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அந்த மாதிரி தேவ பிள்ளை இவர்களுக்குள் இருந்த அந்த விசுவாசம், அந்த வேர் பாருங்க, ஆழமாய் தேவன் பேர்ல வைத்த அந்த விசுவாசம், தண்ணியில போட்டாலும் என் பிள்ளை பிழைச்சு என்கிட்ட வருவான்ற நம்பிக்கை அல்லவா இருந்தது அந்த தாயாருக்கு. என் தேவன் அழிக்க அல்ல உருவாக்குவார் என்ற நம்பிக்கை அந்த தாயாருக்கு இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம கூட குழந்தை தண்ணியில போட்டுருவோமா? யோசிச்சு பாருங்க. நெருப்புல கொண்டு போய் போடுவோமா? ஆமீன். நெருப்பும் தண்ணீரும் தான் அழிக்கிற சக்திகள். ஆமீன். அப்படிப்பட்ட அழிக்கிற சக்திக்குள்ளேயே ஒரு குழந்தையை தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை உள்ள வச்சுட்டு என்ன தெரியுமாங்க விசுவாசம்? என் குழந்தை என்கிட்ட திரும்பி வரும், என் தேவன் நடத்துவார் என்பதே விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தோடு வாழுங்கள் தேவ பிள்ளையே. எதற்கு சபைக்கு வருகிறோம்? விசுவாசத்தில் பெருகுவதற்காக. விசுவாசத்தில் பெருகுவீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பேர்ல நான் வைக்கிற அந்த நம்பிக்கை பெருகணும். அந்த பெருக்கத்தை தான் கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்திருந்தாரு. நடந்தது என்ன தெரியுமா? குழந்தைய தண்ணியில விட்டாச்சு. மிரியாம கூப்பிட்டு, எவ்வளவு ஒரு சென்சிட்டிவ் லேடி தெரியுமா அவங்க? ஆமென். எல்லாத்தையும் ஷார்ப்பா சமயோசித ஞானத்தோடு செயல்படுகிற புத்தி கூர்மையை தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சமயோசித ஞானம் அது. ஆமே, ரொம்ப திறமையா ஞானமா சொல்றாங்க. மிரியாம் கிட்ட, கண்ணா நீ ஓடி போய் அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. ஆமே, கர்த்தர் காலங்களின் தேவன். ஹல்லேலூயா. அப்பாவை எப்படி ஆராதிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அபிஷேகம் என்னை நிரப்புகிறதை நான் காண்கிறேன். காலங்களின் தேவன் அவர். ஆமே, கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் பாருங்க, அவருடைய பிளான் பாருங்க. இந்த குழந்தைய தண்ணியில போட்டாச்சு, அக்காக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. அக்கா ஓடுறா குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்
ஒருவேளை அந்த குழந்தையை போடாத நேரம் அந்த பார்வோனுடைய குமாரத்தி ஸ்நானம் பண்றதுக்கு வந்திருக்கலாமே. ஏசப்பா பாருங்க, காலங்களின் தேவன் ஆமென் சரியாய் பார்வோனின் குமாரத்தியை தட்டி எழுப்பி போ நதிக்கு என்று ஹல்லேலூயா ஸ்நானம் பண்ணுவதற்கு சரியான நேரத்தில் அனுப்பி ஆமென் அந்த அம்மா குளிக்கிறத விட்டுட்டு ஸ்நானம் பண்றதை விட்டுட்டு யாரை பார்க்குறாங்க? ஒரு அழகான குழந்தை மிதந்து வருகிறதை, நாணற்பெட்டியில் அந்த குழந்தை வருகிறதை ஆமென் திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நான் சொல்றேன், இந்த உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரிச்சப்பவே கர்த்தர் நம்மை பரிசுத்த அழகுன்னு நம்மளை சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த குழந்தை அழகுள்ள பிள்ளை. உடனே அவங்க நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த குழந்தையை வளர்க்கணும், இவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி மோசேங்கிற அழகான ஒரு பெயர் ஆமே ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி மோசேன்னு பெயர் வச்சு ஹல்லேலூயா அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு போகிறார்கள். யோசிச்சு பாருங்க, எந்த அரண்மனையிலிருந்து அழிவுக்கான சட்டம் பிறந்தது? அதே அரண்மனையிலிருந்து தானே ஆமே அழிக்க வேண்டும். எல்லா ஆண் குழந்தைகளையும், 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் அழிக்க வேண்டும் என்று எங்கு சட்டம் பிறந்ததோ அந்த சட்டம் பிறந்த இடத்திற்குள்ளே ஜீவனுள்ள குழந்தையாக உலா வரும்படி என் இயேசு என் தேவன் ஓ ரீபா அந்தரா ரிகபா பாபா ரீமேல் அந்தரி அந்தராபா தேவன் கிருபை பாராட்டினார். தேவ பிள்ளையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்க அழிஞ்சு போயிருவோம் நினைக்கிறீங்களோ, எங்க முடிஞ்சு போயிருவோம் நினைக்கிறீங்களோ, எங்க குடும்பம் க்ளோஸ் ஆயிருச்சு நினைக்கிறீங்களோ, எங்க என்னுடைய வேலை முடிஞ்சிரும், இனி எதுவுமே எனக்கு இல்லைன்னு ஒருவேளை உங்களை வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சிருந்தா, நான் சொல்றேன், முடிஞ்ச ஒரு இடத்துல அழிஞ்சிரும் நினைக்கிற இடத்துல ஒரு புது ஜீவனை கொடுக்க என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க அழிப்பன்னு சட்டம் வந்துச்சோ அந்த சட்டத்துக்குள்ளேயே போய் அப்பா உட்கார வச்சாருங்க. ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெருசுங்க. வேதத்தை ஈஸியாய் படிப்பதல்ல, ஆமென், உணர்வோடு படிக்கும் பொழுது அத்துணை ஆசீர்வாதங்கள் நம்ம சிரசுல இறங்கிட்டே இருக்கும். வசனம் பனித்துளி மாதிரி விழும் பைபிள் சொல்லுது. பனித்துளி எப்படி பூமியை நனைக்க இறங்குகிறதோ அப்படியே என் வசனமும் இறங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல படிக்கிறோம், நான் அனுப்பின காரியமாய் அது வாய்க்கும்படி திரும்பும் என்றும் வேதம் சொல்லுகிறது. நிச்சயமா சொல்லுகிற அத்துணை வார்த்தைகளும் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்ன ஒரு விசுவாசம்! ஆமேன். பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள எவ்வளவு மணி நேரங்கள் என்று தெரியவில்லை. அந்த அந்த அம்மா ஒரு வேளை ஜபத்தை விட்டுருப்பாங்களா? ஆமே, இப்ப இருக்கிற மாதிரி போன் இருந்தா, மிரியாம் எங்க இருக்க, எடுத்துட்டியா பேபி, எடுத்துட்டியா, இல்ல என்ன பாயிட்டு இருக்கு, குழந்தைக்கு என்னாச்சு, ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாமே. எந்த பதட்டமும் இல்லாமல், எந்த ஒரு மன இதுவும் இல்லாம என்ன ஆகுதுங்க, தேவனை நோக்கி ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், லேவி குடும்பத்துல பிறந்த அந்த அம்மா ஆமென், ஒரே ஒரு நோக்கம்தான், என்ன தெரியுமா? உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திடவே வாஞ்சிக்கிறேன். நான் மட்டுமல்ல, நான் பெற்றெடுத்த 3 பிள்ளைகளையும் உங்க பாதத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்க்கணும், அவங்க உங்களுக்காக வந்து நிக்கணும். அந்த வைராக்கியமும் விசுவாசமும் ஹல்லேலூயா குழந்தையை அழிவிலிருந்து தப்புவித்தது. விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஆமே, அந்த அர்ப்பணிப்பு, அந்த அபிஷேகம், ஹல்லேலூயா, வைராக்கியம். எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல, வெளியே எப்படி கொடுமை, கஷ்டம், சம்பளம் இல்லை, வேலை செய்யறதுக்கு வைக்கப்பில் தரமாட்டேன்றாங்க, பயங்கரமான போராட்டம். ஆனா உள்ள எப்படி விசுவாசம், ஜெபம், கிருபை. ஆமே, கர்த்தர் உள்ள இவங்க இருக்காங்க, வெளியே அப்பா அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அழிவிலிருந்து குழந்தை தப்புவிக்கப்பட்டு, ஆமே, சட்டம் என்ன தெரியுங்களா? எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று நைல் நதியில போடணுங்கிறது தான் சட்டம். ஆனா அதே நைல் நதியில அழிக்கப்படாம ஒரு குழந்தை ஜீவனோடு தன் வீட்டுக்கே திரும்பி வந்தது. இது தேவன் செய்த அற்புதம் அல்லவா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்க தேவ பிள்ளையே? ஹல்லேலூயா. ஆமே, எல்லாம் உணர்ந்து கை தட்டிட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எத்தையும் செய்ய வல்லவர். ஆமே, உங்க பிள்ளைகளை அழிவிலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து 90 நாட்கள் செபிச்சிருங்க. ஆமேன். ஒரு காரியத்தை சபை பிரகடனப்படுத்துதா, அது தேவ மனிதனோ தேவ மனுஷியோ அல்ல, பரலோகம்.
இந்த சிந்தை யாருக்குள்ள இருக்கிறதோ, யார் யார் ஃபாலோ பண்றீங்களோ, ஆமென், இன்னைக்கு விதை போட்டு நாளைக்கு இல்லைனாலும் காலம் வரும், அன்றைக்கு நீங்க நினைப்பீங்க 90 நாட்களுடைய ஜெபத்தினுடைய விளைவு எவ்வளவாய் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. நான் இப்பவும் சொல்லுவேன், என் தகப்பனுடைய கண்ணீர், எங்க மாமனாருடைய கண்ணீர், ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்தில் 4 to 5, அதிகாலையில் 5 to 6 அவர் நேர் முழங்கால நின்று எங்களுக்காக செபித்த ஜெபம்தான் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தருக்காக வாழ்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியும். மாமா மரித்து 2-3 வருடங்கள் ஆனாலும் அவர் ஜெபித்த ஜெபங்களினுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமேன். சொல்லுங்க ஒரு ஆமேன். ஆமேன் சொல்லாட்டி 5 மணிக்கு தான் முடிப்பேன். ஹல்லேலூயா. போகவே முடியாது இங்கிருந்து. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவ பிள்ளையே, அந்த அம்மாவுடைய ஜெபம் பாருங்க, குழந்தையை மட்டும் அல்லங்க, ஆமென், திருப்பி பார்க்கறாங்க. அந்த ஜெபம், அந்த விசுவாசம் பார்த்தா குழந்தை என்னாச்சோன்னு அவங்க பதட்டமே இல்லை. குழந்தை வந்துருச்சு வீட்டுக்கு. வந்த உடனே ஆமென், அந்த அந்த அம்மா கிட்ட, சாரி மிரியாமுடைய அம்மா கிட்ட அந்த பார்வோன் குமாரத்தி சொல்றா, இந்த குழந்தையை நீ எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். ஆமென், நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். அந்த விசுவாசம் உள்ள ஜெபமானது, ஆமென், வெளியிருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ஒருவேளை கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், ஆமென், கஷ்டங்களை கர்த்தர் அவங்களை விடுதலை ஆக்கினார். ஆனா அந்த கொடுமையின் காலத்துக்குள்ளே இருந்த போது ஒரு குடும்பம் அற்புதமாய் ஜீவனம் பண்ணாங்கிறதுக்கு இவங்களுடைய விசுவாசத்தை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, அந்த அந்த அம்மா சொல்றாங்க, பார்வோனுடைய குமாரத்தி சொல்றாங்க, உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். பாருங்க, மோசே பிறந்த உடனே சம்பளம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பிளஸட் பேபிங்க. ஹல்லேலூயா. சில பேர்லாம் இன்னைக்கும் பாருங்க, அப்பா அம்மாவை நோண்டாட்டி அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆமென். வெளிநாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது 13 ஆரம்பிச்சிட்டாலே அவங்கள தனியாக படுக்க வச்சிருவாங்க. ஆமென். அவங்க சிந்திக்கணும், வேலை செய்யணும். 17 ஆச்சு அப்படின்னாலே அவங்க ஒரு வேலையை தேடிட்டு ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு நிலை வெளிநாடுகளில் இருக்கிறது. நம்மெல்லாம் எப்படின்னா, பெருசானாலும் பரவாயில்ல, என் கூடயே இருந்துக்கோ. ஆமே, பழக்காதீங்க. ஆமே, ஒரு குருவி இருக்கு அப்படின்னா அந்த தாய்க்குருவி என்ன செய்வா தெரியுமா? கூட்டெல்லாம் பிரிச்சு விட்டுருவா. கொஞ்ச நாள் தான். ஆமே, அவ தேடி 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 தாய்க்குருவி அலைஞ்சு 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 உணவு கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு ஊட்டுவா. ஆமே, அது வயசாகிற வரைக்கும் ஊட்ட மாட்டாங்க. என்ன செய்வாங்க? கூட்டை பிரிச்சு விட்டுருவாங்க. அது கீழே விழுகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தாய் போய் அப்படியே சுமந்துக்குவா. தேவ பிள்ளையே, அப்புறம் என்ன ஆகும்? அது பறக்க ஆரம்பிக்கும், அது தனியாக இறையை தேட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உங்க பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுங்க. அந்த மாதிரி மோசே பாருங்க, பிறந்த உடனே மோசையும் வந்துருச்சு, கூட சம்பளமும் வருது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, விசுவாசத்தோடு இருக்கும் தாய் தகப்பன்மார்களுக்கு பரலோக அரண்மனையிலிருந்து உங்களுக்கு சம்பளம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பரலோக எல்லாவற்றையும் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணும். பரலோக எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கும். ஆமென். பரலோகம் உங்களை அற்புதமாய் நடத்தும். தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் அற்புதமாய் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமே, வசனம் சொல்லுகிறதுங்க, இந்த அம்மாவுடைய அர்ப்பணிப்பு என்னை ஆச்சரியப்பட வைத்தது, அழுக வைத்தது, எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு யோசிக்க வைத்தது. அவர்களுடைய அர்ப்பணிப்பின் ஜெபம் பாருங்க, தாய் தகப்பனுடைய விசுவாசம் பாருங்க. 40 வருஷம் மோசே அந்த அரண்மனையில் இருக்கார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். இவங்க வீட்டில் இருந்திருந்தா கூட மேபி ஏதாவது ஒரு உணவு தான் கிடைச்சிருந்துருக்கும். ஆனால் ராஜா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 40 வருஷம் 3 நேரம் எப்படி இருந்திருக்கும் சாப்பாடு? யோசிச்சு பாருங்க. நல்ல ராஜ சாப்பாடுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ராஜ உணவு. ஆமென். நல்ல எல்லா சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்து ஆமென் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். எந்த ஊழியனுக்கும் அப்படி ஒரு ட்ரைனிங் இல்லை. ஆமே, பவுல் வனாந்திரங்கள்ல போய் அரபி தேசத்துக்கு போய் அவரு செல்ஃபா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு. ஆனா மோசேயை பார்க்கும் பொழுது ஒரு அரண்மனையில வச்சு எல்லா எகிப்தில் இருக்கிற சகல சாஸ்திரங்களிலும் ஆமென் படிப்பெடுத்தா. ஃபர்ஸ்ட் வேற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் மோசேயை ஆண்டவர் வல்லமையாய் நடத்தினார். 40 வருஷம் பயங்கரமான ட்ரைனிங். ஆள் பார்த்தா சும்மா ஜம் ஜம்னு ஆயிட்டாரு பாக்குறக்கு. ஆமென். பாக்குறக்கே ரொம்ப அழகா இருக்காரு மோசே.
நீங்க பார்த்தீங்களான்னு கேட்குறீங்களா? ஆமென். ஆவியில பார்த்துருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ட்ரைனிங். 40 வருடம் ஆனதுக்கு பிற்பாடு வசனம் ரொம்ப அழகா பதிவிடுது. அவன் பெரியவனான போது, எபிரேயர்ல படிக்கிறோம். சிஸ்டர் படிங்க இந்த வார்த்தையை. எபிரேயர் 11:24 படிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. போதும் சிஸ்டர், போதும். என்ன அந்த வார்த்தை பாருங்க, என்ன தொடங்குது? விசுவாசத்தினாலே. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மருத்துவ குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்க தாத்தா டாக்டருங்க, எங்க எங்க முன்னாடி இருக்கிற தாத்தா டாக்டருங்க, எங்க அப்பா டாக்டருங்க, எங்க அம்மா டாக்டருங்க, நானும் இப்ப டாக்டருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மோசேயுடைய குடும்பத்தில் எங்க அம்மா ஒரு விசுவாசம் உள்ள தாய், எங்க அப்பா ஒரு விசுவாசம் உள்ள தகப்பன், நானும் அதே விசுவாசத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றதுனால தான், அந்த விசுவாசம் மோசேக்குள்ள இருந்ததுனால தான் வேதம் அந்த விசுவாசம் என்கிற வார்த்தையை பதிவிட மறுக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி. உங்களுக்குள்ள ஜெபம் இருந்தா, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தா, உங்களுக்குள்ள ஒழுக்கம் இருந்தா, உங்களுக்குள்ள நீதி இருந்தா, உங்களுக்குள்ள உண்மை இருந்தா, நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை அது பற்றி பிடிக்கும். கண்டிப்பா பரிசுத்தமா, ஒழுக்கமா, நீதியா, உண்மையா தாங்க வாழுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனாலதான் ஆவியானவர் அந்த வார்த்தையை மறுக்காம அந்த இடத்துல வருது. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது. பிள்ளைங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்த்துங்க. ஆமென். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு 3 நாள் விடுங்க, இல்லைன்னா ஒரு 30 நாள் போடுங்க. ஆமென். 30 நாள் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்க. ஆமென். அடுத்த தடவை உங்ககிட்ட கேட்கவே மாட்டாங்க. ஆமென். கேட்கறனாலும் புரிஞ்சுக்குவாங்க, ஓ நம்ம கேட்டோம்னா ஏசப்பா கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு உங்களுக்கு வந்துடும். எங்க வீட்டில் எதுனாலும் ஜெபந்தான். பாஸ்டர் ஐயாவை கல்யாணம் 21 வருஷம் ஆகிப்போச்சு. 21 வருடத்துல இப்பவும் என்ன கேட்டாலும், பென்சில் கேட்டாலும் ஜெபம் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமென். வேற எதுவும் எங்களுக்கு மேக்கப்புக்கெல்லாம் நிறைய செலவாகிறது இல்லை. கர்த்தரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அதுக்கு ஒரு கிளிப்பு, நீங்கள் குத்துற கிளிப்பு வாங்குவோம், அவ்வளோதான். அப்புறம் பேண்டு வாங்குவோம், அவ்வளோதான். நிறையெல்லாம் மேக்கப்புக்குன்னு இது வரைக்கும் 21 வருடங்கள் ஆகிறது. ஆமீன். மேக்கப்புக்கு நாங்கள் போவே இல்லை, நானும் போல. எனக்குள்ள இருக்கிற அதே அபிஷேகம் என் மகளையும் பற்றி பிடித்திருக்கிறதை குறித்து தேவனை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சாட்சியாக சொல்ல முடியும். தேவ பிள்ளையை கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது. ஏன் 90 நாள் ஜெபிங்கன்னு சொல்றோம் தெரியுமா? ஏன் ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்றோம் தெரியுமா? ஏன் முழு இரவு ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்றோம் தெரியுமா? 7 மணி நேரம் ஜெபத்துக்கு ஏன் வாங்கன்னு சொல்றோம் தெரியுமா? அந்த ஜெபத்துல உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்கன்னு ஒரு பாயிண்ட் வருது இல்ல? அப்ப அந்த குடும்பத்துக்காக நீங்க திறப்புல நின்று ஜெபிக்கும் போது உங்க பிள்ளைகளுக்கு பாவம் செய்கிற ஒரு தருணம் வரும் பாருங்க. அந்த தருணத்துல இப்ப ஜெபிச்ச ஜெபம் அப்ப வேலை செய்யும். ஆமென். 90 நாட்கள் இந்த தாயார் ஜெபித்த ஜெபம், அர்ப்பணித்து ஜெபித்த ஜெபம், 40 வருஷத்துக்கு பிற்பாடு அவன் பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம், நித்திய தேவன் தான் எனக்கு வேணும்ங்கிற உணர்வு எப்படிங்க வந்துச்சு? ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. ஆவியில நிரம்பி ரீபா ஹந்தரா ரீபா பாபா ரீபா லக்சுரியா கராபா, அந்த பாவ உணர்வுக்கு இடம் கொடுக்காம வெளியே வந்தாரே மோசே. இதெல்லாம் எப்படிங்க நடந்தது? விசுவாசம் உள்ள தாய் தகப்பனின் ஜெபம். ஆமே. பாவம் செய்யவே இல்லையே மோசே. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட பாவம் என்பது என்ன, அனுபவிப்பது, பரிசுத்தம் என்பது என்ன, வாழ்வது. புரியுதா உங்களுக்கு? அனுபவிக்கிறக்கும் வாழ்றக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். அனுபவிப்பது என்பது பாவத்தை ஒரு நாள் அனுபவிப்ப, 100 நாள் கஷ்டப்படுவ. பரிசுத்தம் என்பது வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். பரிசுத்தம் பரிசுத்தம் என்பது உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கெல்லாம் கை தட்டுனா அபிஷேகத்தோட தட்டணும். இந்த கைத்தட்டு எனக்கெல்லாம் அப்பாவுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. பாவம் செய்யலையே மோசே, தப்புக்கு போகலையே. ஆமென். அந்த பாவ உணர்வு அப்பாவும் அம்மாவும் காட்டின அந்த விசுவாச வாழ்க்கை என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? அந்த வேரவை பிட்டிங்கி எரிஞ்சிட்டு வெளியே வந்துட்டாரு. ஆமென். வெளியே வந்து அப்படியே வந்துட்டு இருக்காரு. கர்த்தருடைய கண்கள் மோசையை பார்க்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் மோசையை பார்க்குது.
அந்த அர்ப்பணிப்பை பார்க்குது, அந்த அபிஷேகத்தை பார்க்கிறது. ஆமென். இந்த பெற்றோர்கள் வளர்த்த விதம், என் பிள்ளைங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க படிச்சு ஃபெயிலா போனா கூட எனக்கு கவலை இல்லை, பரிசுத்தத்தை வெட்டக்கூடாது. ஆமென். பரிசுத்தம், ஒழுக்கம், உண்மை, ஜெபம், வேத வாசிப்பு, இதுல தவறவே கூடாதுன்னு சொல்லுவேன். தேவ பிள்ளையே, சாமுக்கு பைபிள் காலேஜில் இடம் கிடைச்சிருச்சுன்னு கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் அவன் மீது பட்டதற்காக. ஆமென். மோசே அப்படியே வர்றாரு, வனாந்திரத்தில் வர்றாரு, எங்க போறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆமென். அப்படியே வரும் பொழுது கரெக்டாக ஓரேப் கிட்ட வர்றாரு. வந்த உடனே எதிர்காலத்திற்கான ஆசீர்வாதங்கள் அங்கே ஆரம்பமாகிறது. எதிர்காலத்திற்கான திட்டங்கள் வெளிப்படுகிறது. முட்செடியில் எழுந்தருளின தேவன் மோசேயோடு மோசே மோசே என்று பேர் சொல்லி அழைக்கிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பா அம்மாவுடைய ஜெபம், அந்த 3 மாத ஜெபம், அந்த 3 மாத அர்ப்பணிப்பு மோசேயை கன்மலையின் மேல் நிற்க வச்சு உயர்த்தி வச்சு அழகு பார்த்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை, முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை, ஆமென், மோசே யோசேப்பு மேல இருந்துச்சுன்னு வசனம் சொல்லுகிறது. முட்செடியில் எழுந்தருளினவர் ஆமென் மோசையோடு பேசினாரு. அந்த 3 மாத ஜெபம் ஆமென் அற்புதமாய் மோசையை வழி நடத்தினது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் எவ்வளவு பெரியவர். தேவ பிள்ளையே, அப்ப பாருங்க, கர்த்தர் கொடுத்த 3 பிள்ளைகளும், ஒரு வீட்டில் 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னா ஒன்ன சொல்லுவாங்க, ஆமென் 2 பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, ஒரு பிள்ளை சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேரும் முத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் அல்ல. ஆமென். ஆரோனை பார்த்தா மிகப்பெரிய ஒரு பிரதான ஆசாரியன். மிரியாமை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவங்க தம்புருவை எடுத்து ஆமென் கர்த்தரை பாடின உடனே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகல ஸ்திரீகளும் தம்புருவை எடுத்தார்கள் என்று. ஆமென். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுடைய ஒழுக்கத்தை பார்த்து அவங்க படிக்கிற கல்லூரியில், ஸ்கூல்ல, காலேஜஸ்லாம் அவ்வளோ ஒழுக்கமா இருக்கல, அந்த மாதிரி நான் இருக்கணும்னு எழும்பணும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி அனுப்புங்க உங்க பிள்ளைங்களை. ஆமென். மிரியாம் பாருங்க, அந்த இடத்துல தேவன் ஜெயத்தை கொடுத்துட்டாரு, அதாவது செங்கடல் பிளந்துருச்சு அப்படின்னு உடனே சும்மா இருக்கல. ஆமென். தம்புரம் எடுக்கிறாங்க. எதற்கு? தேவனை ஆராதிப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு என்ன அற்புதம் நடந்தாலும் சாட்சி சொல்றது இல்ல, ரொம்ப நல்லவங்க நீங்களாம். ஆமென். ஆனா மிரியாம் பாருங்க, அற்புதம் நடந்த உடனே தம்புருவை எடுத்து தேவனை ஆராதிக்கிறா. அப்ப பாருங்க, அவங்க அம்மா சின்ன வயசா இருக்கும் போதே நல்ல ஒரு இசை கருவியை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இதை கத்துக்கிறோம் நம்ம. நல்ல ஒரு இசைக்கருவியை என்ன பண்ணாங்க? கற்றுக் கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் பாடலுக்காக 20 லட்சம் ஜனங்கள் மத்தியில் நின்று கர்த்தரை ஆராதிக்கிறதுனா சாதாரணமான விஷயமாங்க. இப்ப இருக்கிற மாதிரி மைக் அப்ப இருந்திருக்குமா? ஸ்பீக்கர் அப்ப இருந்திருக்குமா? இல்ல. அந்த தொனியை ஆரம்பித்த உடனே ஹோல் நேஷனும் என் தேவனை ஆராதிப்பதற்கு இந்த மிரியாம் என்கிற ஒரு தேவ மனுஷி காரணமா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாய் தகப்பனுடைய விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. பத்தாதுங்க இது. ஹல்லேலூயா. ஷாபாபாபா ஓ ரிகதரபாபாபா. ஹல்லேலூயா. ஆமென். வர்ஷிப் நேரத்துல உங்க பிள்ளைங்க ஆராதிக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்க. ஆமென். அப்பதான் உங்களுக்கு ஆமென். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, பிரசங்கம் பண்றது நானு, தண்ணி குடிக்கிறது நீங்க பாரு. ஆமென். என்னமோ அப்படியே பேசி பேசி நாவெல்லாம் வறண்டு போன மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறது நானும், தண்ணி குடிக்கிறது நீங்க. அப்ப சொல்லுவார், நல்லா குடிங்க பாரு. அந்த மாதிரி என்ன, அவங்க வர்ஷிப் நேரத்துல தான் அங்க போறது இங்க போறது நெளிக்கிறது. ஆமீன். அப்படி நிலையா நின்று ஆராதிக்க வைங்க. ஆமீன். வாட்ச் பண்ணுங்க. ஆராதிச்சுட்டு என்ன செய்யுங்க? பிள்ளை கத்தரோடு உறவாடுதா? ஆமீன். அவங்க அம்மா மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்குங்க, யோசிச்சு பாருங்க. ஆமீன். 20 லட்சம் பெண்களுக்குள்ள
சாரி 20 லட்சம் ஜனங்களுக்குள்ள ஒரு 10 லட்சம் பேர் பெண்கள்னு போடுங்க. அந்த 10 லட்சம் பெண்களுக்குள்ள ஒரு பெண், ஒரு வாலிப புள்ள தம்புருவை எடுத்து அப்பாவை ஆராதிக்கும் போது அந்த அம்மாவுடைய மனசும் அந்த அப்பாவுடைய மனசும் எவ்வளவு குளிர்ந்திருக்கும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? எப்படி ஆராதிச்சாங்க? மோசே அந்த பாட்டை எழுதுறாரு, கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் என்று அந்த பாடலை பாடி ஆராதிக்கும் போது என் தேவன் எவ்வளவாய் அங்கு மகிமைப்பட்டிருப்பார். ஒரு ஆராதனை அணிவகுப்பே அங்க நடந்துச்சுங்க. தரங்களை தட்டுங்க. ரீபா லந்து ரியாம்ச ரிகாபா ஷபா பாபா பாபா ஹalleluya. ஆமென். மோசே வார்த்தையை சொன்ன உடனே மிரியாம் அந்த இசைக்கருவியை இசைத்து பாட்டா பாடினான்னு வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. இப்ப நாங்க இங்க எங்க இருந்து என்ன கத்தி பாடினாலும் ஆமென், நான் சொல்ற கடுகு கூட கிடைக்காது உங்களுக்கு. என்ன கிடைக்காது? கடுகு கூட கிடைக்காது. ஆண்டவர் ஆராதிக்கிற நேரம் உங்க முகத்தில் அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஆமே ஹalleluya. ஆமே. உங்க உதடு கம்பீரமாய், வசனம் தானே சொல்லுது, என் உதடு கம்பீரமாய் துதிக்கும். ஆமே. நம்ம உதட்டுல தெரியும், நம்முடைய இருதயத்தினுடைய நிறைவு வாய் பேசும். அப்பாவை ஆராதிக்கிறதுல அந்த பாட்டை பாடும் பொழுது உணர்ந்து பாடி அவர் ஆராதிச்சு பாருங்க. ஆமென். அதாவது ஆய்வின் படி, அதாவது நல்ல பாட்டு பாடுறவங்களுக்கு 170-80% பெருசா வியாதி வராதான். ஆமே. நல்ல இளமையா இருப்பாங்க. அதனாலதான் நாங்கெல்லாம் அப்படி இருக்கோம். ஆமே. போன வாரம் எங்க வீட்டுக்கு எங்கேயோ போயிருந்தேன், எங்க போயிருந்தேன்னு தெரியல, ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சொன்னா, எப்படி இவ்வளவு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. எங்கே போனாலும் அந்த வார்த்தையை சில பேர் கேட்பாங்க. ஆமாம், என்னையும் கேட்பாங்க, பாஸ்டரையும் கேட்பாங்க. ஈரோட்டில் ஒரு பாஸ்டர் எங்களை கேட்டார், எப்படி 2 பேரும் அப்படியே இருக்கீங்க? கத்தரை துதிக்கிறதுனால, கத்தரை ஆராதிக்கிறதுனால. தேவ பிள்ளையே, தாய் தகப்பனின் விசுவாசம் ரொம்ப அழகா 3 பேத்தையும் உருவாக்கி வச்சிருந்துச்சு. யாரு கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவங்க 2 பேர் மேல இருந்த அபிஷேகம் பிள்ளைகளுக்குள் பாய்ந்து நதியாய் பாய்ந்தது. இத்தனை பேர் நம்புறீங்க? தேவ பிள்ளையே, ஒரு யுகைபேத்தையுடைய அர்ப்பணிப்பு ஆசீர்வாதங்களை அள்ளி வீசிருச்சு. ஹல்லேலூயா. ஆமே, குவிச்சிருச்சு. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம், ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் சிஸ்டர் 15:3 படிங்க. வெளிப்படுத்தல் 15:3. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி. ஆமென். பரலோகத்துல யாருடைய பாட்டு பாடினாங்களாம்? அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் இன்றும் பரலோகம் பாடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கும் யுக யுகமா, ஆமென், ஹல்லேலூயா, நித்திய நித்தியமா மோசேயுடைய பாட்டை பரலோகம் நிறுத்தாது. காரணம் என்ன தெரியுமா? தாய் தகப்பனினுடைய விசுவாசம், அந்த 90 நாட்கள் ஜெபம். ஆமென். சினம் கடந்து போகும் மட்டும் ஒளிந்து கொள். பிரச்சனை கடந்து போற வரைக்கும் ஒளிந்து கொள் அப்படின்னாலே ஜெபம் பண்ணுன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜெபம் அவர்களை எங்கேயோ உயர்த்தி வைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. மோசேயின் தாய்க்கு ஒரு சல்யூட். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? குடும்ப பொறுப்புல, ஆமென், ரொம்ப நீத்தியா. ஆமென். வெளியிருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்பட்டா, உள்ள இருக்கிறவங்களுக்கு அரண்மனை சம்பளத்தோடு வாழ்ந்த ஆசீர்வாதம் இதனால் வந்தது. இந்த உலகமே கஷ்டப்படலாம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கலாம், கத்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவே படாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கத்தருக்காக நெல்லுங்க, 90 நாட்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஒரு அம்மா என்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆமேன். ஒருவேளை உங்களுக்கு அம்மா இல்லைன்னா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள வாழ்த்துங்க. அம்மா ஸ்தோத்திரம்மா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு வாழ்த்துங்க. ஹல்லேலூயா. அம்மா என்பது ஒரு முக்கியமான ஒரு ரோல். ஆமேன். உயிரோடு இருக்கும்போது கவனிக்காம விட்டுட்டா மறிச்ச சான்ஸ் இல்லைங்க. ஆமேன். உயிரோடு இருக்கும்போது, அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள நல்லா நேசிங்க, கவனிங்க, அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். 1000 விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு விடுமுறையே இல்லை, அதுதான் சமையலறை. அல்லேலூயா. 1000 விடுமுறை இருக்கு, ஆனா அவளுடைய அலுவலகம் என்பது சமையல் அறை தான். அந்த அறைக்கு என்ன இல்லை?
லீவே கிடையாது. அப்ப அம்மா என்பது யார் தெரியுமா? வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், அவள் ருசியான பதார்த்தங்களை சமைத்து கொடுக்கிறவள் அம்மா. ஆமேன். ஈசாக்கு கிட்ட யாக்கோபு கிட்ட ரெபேக்கா சொல்றாங்க, நீ போய் வேட்டையாடிட்டு வா, நீ போய் அந்த ஆட்டை பிடிச்சிட்டு வா, நான் ருசியா சமைச்சு கொடுக்குறேன்னு அம்மா சொல்றாங்க. அம்மா என்பவள் ருசியான பதார்த்தத்தை கொடுப்பவள். 2, அம்மா என்பவள் சாமுவேல்ல படிக்கிறோம், 1 சாமுவேல்ல ஒரு சின்ன சட்டையை தைச்சு கொண்டு போய் சாமுவேலுக்கு கொடுத்தாங்களாம். அந்த மாதிரி நமக்கு வேண்டிய துணிமணிகளை வாங்கி கொடுக்கிறவள் அம்மா. ஹல்லேலூயா. 3வது அம்மா என்பவள் யாருன்னா, அந்த அம்மா சொல்றாங்க, அன்னாள் சொல்றாங்க, இந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணினேன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஆமென், நமக்காக ஜெபிக்கிறவள் அன்பு அம்மா. ஹல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 22:9 படிக்கிறோம், நான் தாயின் கற்பத்திலே முளைப்பாலை உண்கையிலேயே நான் உன்மேல் நம்பிக்கையாயிருந்தேன். அப்ப நான் பாலை குடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய வார்த்தையை ஊட்டி வளர்த்தவள் என் அம்மா. ஆமேன். நீதிமொழிகள் 31:1 படிக்கிறோம். ஆமேன். 31ஆம் அதிகாரத்தில் 31 அவள் எனக்கு போதிக்கிறவள், அவள் ஒரு நல்ல ஆசான் என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளுகிறோம். 2 தீமோத்தேயு 1:5 படிக்கிறோம், என் அம்மா விசுவாசம் உள்ள அம்மா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, பசங்கள்லாம் உங்க அம்மா கிட்ட இதை சொல்லுங்க, அம்மா இங்கே வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டி என்பது ஆமை நாட்டுக்கான பழமொழி. நான் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய பழமொழி. அம்மா இங்கே வா, ஆசையாய் சொல்லி தாத்தா வேத வசனங்களை இனிமையா இருக்கும் இல்லம், ஈகை தேவனால் கிடைக்கும் எல்லாம், உன்னால் மட்டுமே என்னை உருவாக்க முடியும், உன்னுடைய ஊக்கமான ஜெபத்தினால் எரிந்து கொண்டே இருப்பேன், இயேசுவுக்காக மட்டும் என்ற சிந்தையோடு நிறைவு செய்